ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபரா ஞானம் நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபரா ஞானம் டாட்மண்ட். இனியதோர் மாலை பொழுதில் பாரிஸின் ஜெயின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்துபசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும்? உங்களது கற்பனையை நிஜமாக்கித் தருகின்றார் ஈசன். பாரிஸ் நகரின் ரம்மியமான அழகினை ரசித்தவாறே ஈஃபில் டவரை இருமுறை வலம் வரலாம். உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றித் தருகின்றார் ஈசன். சுராஜ் திரத்த இந்தியன். தமிழ் உறவுகளே வணக்கம். ஜெர்மனி செய்திகள். ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். எந்தமிழ் உறவுகளே வணக்கம். ஜெர்மன் செய்திகள். ஜெர்மனியில் ஒரு தம்பதியினர் திருமணம் முடிக்காமலே காதலராக வாழ்ந்து இந்த பெண்ணிற்கு ஒரு குழந்தை பிறந்தால் அன்றைய பெண்ணானவர் கருவுற்றிருந்தால் தந்தையானவர் இந்த நாட்டில் உள்ள சில அலுவலகங்களான ஜூகன்டம்ட் சொல்லப்படுகின்ற இளைஞர் விவகாரத்துக்கு பொறுப்பான அலுவலகம் அன்றைய திருமண பதிவு அலுவலகமான ஸ்டாண்டசமிக் சென்று தந்தையானவர் பாட்டஷாப்ட் அன்னக்கருங் என்று சொல்லப்படுகின்ற தந்தை நான் தான் என்று சொல்லப்படுகின்ற பிரகடனத்தை மேற்கொள்ள முடியும். இதே வேளையில் கடந்த காலங்களில் இந்த பாட்டஷாப் அன்னக்கருங் என்று சொல்லப்படுகின்ற தந்தை நான் என்று சொல்லப்படுகின்ற பிரகடனத்தின் மூலம் பல மோசடி சம்பவங்கள் நடைபெற்றதாக தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக ஆப்பிரிக்க நாட்டைச் சேர்ந்த ஒரு நபரானவர் 24 பிள்ளைகளுக்கு தான் தந்தை என்று சொல்லப்படுகின்ற இந்த பிரகடனத்தை மேற்கொண்டதன் மூலம் இவர் தனது குடும்ப உறுப்பினர்கள் 60க்கு மேற்பட்டவர்களை ஜெர்மன் நாட்டுக்கு சட்ட ரீதியான முறையில் அழைத்திருந்தார். இதே வேளையில் இந்த நபரானவர் ஜெர்மன் நாட்டு சமூக திணைக்களமிடமிருந்து வருடம் ஒன்றுக்கு 1.5 மில்லியன் யூரோக்கள், அதாவது 15 லட்சம் யூரோக்களையும் பெற்றிருந்தார். இதே வேளையில் இந்த விடயமானது வெளியே வந்த பிற்பாடு இந்த பாட்டஷாப் அன்னக்கருங் என்று சொல்லப்படுகின்ற தந்தையர் பிரகடனம் சம்பந்தமான பல வாத பிரதிவாதங்கள் நடைபெற்று வந்திருக்கின்றன. இதே வேளையில் தற்பொழுது இந்த பாட்டஷாப் அன்னக்கருங் என்று சொல்லப்படுகின்ற தந்தை நான் என்று சொல்லப்படுகின்ற பிரகடனத்தை மேற்கொள்வதற்கு பலத்த கடும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போவதாக ஜெர்மன் நாட்டு சமஷ்டி உள்ளூராட்சி அமைச்சர் நான்சி ஃபேசர் மற்றும் ஜெர்மனியின் நீதி அமைச்சர் புஷ்மான் ஆகியோர் தெரிவித்திருக்கின்றார்கள். அதாவது எதிர்வரும் காலங்களில் இவ்வாறு செய்யப்படுகின்ற பாட்டஷாப் அன்னக்கருங் செய்ய முன்னாகவே வெளிநாட்டவர் காரியாலயத்துடன் தொடர்பு கொண்டு வெளிநாட்டவர் காரியாலயம் இந்த விடயத்தில் தங்களது அனுமதியை வழங்கினால் மட்டுமே இந்த பாட்டஷாப் அன்னக்கருங் என்று சொல்லப்படுகின்ற இந்த பிரகடனத்தை மேற்கொள்ளக்கூடியதாக சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வர உள்ளதாக 2 பேரும் தெரிவித்திருக்கின்றார்கள். அதாவது இந்த கோடகால விடுமுறைக்கு முன்னர் பாராளுமன்றத்தில் இந்த சட்டங்கள் சமர்ப்பிக்கப்படும் என்றும் பின்னர் இந்த சட்டமானது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலம் ஒரு வெளிநாட்டவரானவர் தான் நாடு கடத்தப்பட உள்ள நிலையில் மோசடியான ரீதியில் இவ்வாறு பாட்டஷாப் அன்னக்கருங் செய்வதன் மூலம் இந்த நாட்டில் வதிவிட விசா பெறுவதை தடுப்பதற்கு ஏற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக கடந்த காலங்களில் பல ஆயிரக்கணக்கான இவ்வாறான முறைகேட்டு சம்பவங்கள் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஜெர்மனியில் வாகன சாரதி அனுமதி பத்திரங்கள் வைத்திருக்கின்றவர்கள் வாகன போக்குவரத்து விதிகளுக்கு எதிரான முறையில் அவர்கள் தங்களது நடைமுறையை கையாண்டால் இவர்கள் சம்பந்தமான பதிவுகள் ஃபிளன்ஸ்பர்க் என்று சொல்லப்படும் நகரத்தில் உள்ள மத்திய பதிவு அலுவலகத்தில் பதிந்து வைக்கப்படும். அதாவது இவர்களுக்கு புள்ளிகள் பதிவு செய்யப்படுகின்றது வழமையாகும். இதே வேளையில் ஜெர்மன் நாட்டில் வாகன சாரதி அனுமதி பத்திரம் வைத்திருக்கின்றவர்களில் 10 மில்லியனுக்கு மேற்பட்டவர்கள் ஆக குறைந்தது ஒரு புள்ளியாவது இந்த ஃபிளன்ஸ்பர்க் என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் அமைந்திருக்கின்ற அலுவலகத்தில் பதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது மொத்த வாகன சாரதி அனுமதி பத்திரங்கள் வைத்திருக்கின்றவர்களில் 20% இவ்வாறு ஆக குறைந்தது ஒரு புள்ளியாவது இவர்கள் வாகன போக்குவரத்து விதிகளுக்கு எதிராக இயங்கியதன் மூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் ஆண்களுடைய தொகையானது 75 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இவ்வாறு இந்த புள்ளிகளை வைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த புள்ளிகள் பதியப்படுகின்ற நடைமுறையானது 1/5/1979 நடைமுறைக்கு வந்ததாகவும் இந்த காலத்தில்
வாகன போக்குவரத்தில் வீதி விபத்தில் இறந்தவருடைய எண்ணிக்கையானது 21,000 இருந்ததாகவும், இதேவேளையில் கடந்த ஆண்டு வாகன போக்குவரத்தில் விபத்தில் இறந்தவர்கள் எண்ணிக்கை 2,817 குறைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த புள்ளியியல் பதிவு நடைமுறைக்கு கொண்டு வந்த பிற்பாடு இவ்வாறு விபத்துகளுடைய எண்ணிக்கை குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் 2 உக்ரைனிகள் பயன் மாநிலத்தில் உள்ள மூர்னவ் என்ற பிரதேசத்தில் வைத்து கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். அதாவது இந்த ஒரு ரஷ்ய நாட்டவரும் 2 உக்ரைன் நாட்டவர்களும் ஒன்றாக சேர்ந்து மது அருந்தியதாகவும், பின்னர் ரஷ்ய நாட்டைச் சேர்ந்தவர் கத்தியால் இந்த 2 உக்ரைனியரையும் குத்தி கொலை செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளையில் இந்த 2 உக்ரைன் நாட்டைச் சேர்ந்தவர்கள் உக்ரைன் நாட்டிலும் இராணுவத்தில் கடமையாற்றியதாகவும், இவர்கள் காயமடைந்து வைத்திய சிகிச்சைக்காக பயன் மாநிலத்துக்கு வந்து வைத்திய சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளையில் தற்பொழுது ஜெர்மன் போலீசார் இது சம்பந்தமாக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதாவது அரசியல் ரீதியான கொலையா என்ற கோணத்தில் போலீசாரும் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும், இதன் காரணத்தினால் ஜெர்மனியின் சட்டமா அதிபர் திணைக்களமானது இந்த விசாரணைகளை தற்பொழுது தனது கையில் எடுத்து மேற்கொண்டு வருவதாகவும், இது விடயமாக உக்ரைன் நாட்டு மற்றும் ஐரோப்பாவுடைய மற்ற நாடுகளுடன் தொடர்புகளை மேற்கொண்டு இது சம்பந்தமான மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாக இதை வெளியிட்ட பத்திரிகையானது தனது செய்தியில் தெரிவித்திருக்கின்றது. ஜெர்மனி டோட்முண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ் வர்த்தக பணியில் 22 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர். சனிக்கிழமை தோறும் 1 எடுத்தால் 1 இலவசம். கல்யாண பட்டு புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை திணுசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ், ஆல்டர் ஸ்ட்ராசா 33, டோட்முண்ட், ஜெர்மனி. உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு. நடைபெறும் நாள் ஜூன் 7 முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032. ஜெர்மன் நாட்டில் டொச்லாண்ட் டிக்கெட் என்று சொல்லப்படுகின்ற 49 யூரோ பிரயாண அட்டையானது கடந்த 1/5/2023 நடைமுறைக்கு வந்தது. தற்பொழுது இந்த பிரயாண அட்டையானது 1 வருடத்துக்கு மேலாக பாவனையில் இருக்கின்றது. இதே வேளையில் தற்பொழுது வெளியிடப்பட்ட புள்ளிவிவரத்தின் அடிப்படையில் மொத்தமாக 11 மில்லியன் பேர் இந்த பிரயாண அட்டையை வைத்திருக்கின்றார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் 15 மில்லியன் பேர் இவ்வாறான பிரயாண அட்டைகளை வைத்திருந்தால் மட்டுமே இது லாபகரமான முயற்சி என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை இந்த 49 யூரோ பிரயாண அட்டை அமலுக்கு வந்த பிற்பாடு 8% மேலதிக பிரயாண அட்டைகள் விற்கப்பட்டதாகவும், இதேவேளை இந்த நிலை தொடர்ந்து நடைபெற்றால் இது இலாபகரமான நடவடிக்கையாக அமையாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணத்தினால் வேலை வழங்குகின்றவர்கள் தங்களது தொழிலாளிகளுக்கு ஜாப் டிக்கெட் என்று சொல்லப்படுகின்ற வேலை செய்கின்றவர்களுக்கு வழங்கப்படுகின்ற பிரயாண அட்டைகளையும் வாங்க உத்வேகத்தை அளிக்கின்றதன் மூலம் இவ்வகையான 15 மில்லியன் இலக்கை அடைய முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது எவ்வாறாக இருந்தாலும் இந்த 49 யூரோ பிரயாண அட்டை விடயத்தில் அரசியல்வாதிகளிடையே பலத்த வேறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அதாவது மாநில அரசாங்கமானது மத்திய அரசாங்கத்திடமிருந்து மேலதிகமான நிதியம் வழங்க வேண்டும் என்று வேண்டுதலை விடுத்திருக்கின்றது. இதன் காரணத்தினால் சில மாதங்களுக்கு இடையில் மத்திய மற்றும் மாநில போக்குவரத்து அமைச்சர்கள் சந்தித்து இது சம்பந்தமான கருத்துக்களை பரிமாறுவது வழக்கமாகும். இதன் காரணத்தினால் தொடர்ந்து நடைபெற இருக்கின்ற மாநில மத்திய போக்குவரத்து அமைச்சர்களிடையே உள்ள பேச்சுவார்த்தையின் பிற்பாடு இதனுடைய நிலைப்பாடு பற்றி முடிவெடுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜெர்மன் நாட்டில் வருடம் ஒன்றுக்கு 10,000 பேர் தற்கொலை செய்வதாக ஜெர்மன் நாட்டின் மத்திய சுகாதார அமைச்சரான கார்ல் லவுட்டர்பர்க் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அதாவது இன்றைய தினம் தற்கொலை தடுப்பு நடவடிக்கை சம்பந்தமான ஒரு மாநாட்டின் பொழுது இந்த செய்தியை தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக 56 நிமிடம் ஒன்றுக்கு ஒரு நபர் ஜெர்மனியில் தற்கொலை செய்வதாகவும், நாள் ஒன்றுக்கு 30 பேர் இவ்வாறு தமது உயிரை தானாகவே மாய்த்து கொள்வதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சக்சன் மாநிலத்தில் 1,00,000 பேருக்கு 17.2 பேர் இவ்வாறு தற்கொலை செய்வதாக
உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணத்தினால் மத்திய சுகாதார அமைச்சானது தற்கொலை தடுப்பு நடவடிக்கை சம்பந்தமான மேலதிக நடவடிக்கைகளையும் பிரச்சாரங்களையும் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் இவ்வாறு தற்கொலை செய்கின்ற முயற்சிக்கின்றவர்களுக்கு எதிராக தனி தொலைபேசி இலக்கங்கள் மற்றும் தொலைபேசி நிலையங்கள் அமைக்கப்படும் என்றும், இவ்வாறு மனோவியல் ரீதியில் பாதிக்கப்பட்டவர்கள் 113 என்று சொல்லப்படுகின்ற இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு ஆலோசனைகளை பெறக்கூடிய வகையில் இந்த நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகச் செய்திகள். புங்குடுதீவு 10ஆம் வட்டாரத்தில் அரசினர் வைத்தியசாலை அண்மித்த பகுதியில் உள்ள தென் பெருந்துறை சதானந்த சிவன் ஆலயத்தின் புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் வேளையில் ஆலய சூழலில் கிடங்கு ஒன்றினை வெட்டிய போது மனித எலும்பு கூட்டு எச்சங்கள் அண்மையில் வெளிவந்திருந்தன. அதனைத் தொடர்ந்து கிடங்கு வெட்டும் பணிகளை இடைநிறுத்தி அது தொடர்பாக ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்திற்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து அச்சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அந்த இடத்தை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். வியாழன் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் மேலதிக அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. கடந்த 2 வாரங்களுக்கு முதல் ஈரானானது இஸ்ரேல் மீது ஆளில்லா விமான தாக்குதல் மற்றும் ராக்கெட் தாக்குதலை மேற்கொண்டிருந்தன. இதே வேளையில் இந்த ஆளில்லா விமானங்கள் மற்றும் ராக்கெட்டுகள் இடவழியில் வைத்து அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா மற்றும் சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரகம், ஜோர்டான் போன்ற நாடுகளுடைய வான் கவச எதிர்ப்பு படையினரால் அளிக்கப்பட்டிருந்தன. இதே வேளையில் தற்பொழுது சவுதி அரேபியானது ஈரானுடைய அச்சுறுத்தல் நடவடிக்கைகளுக்கு எதிராக அமெரிக்காவுடன் பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இதே வேளையில் ஈரானுடைய இந்த சம்பவத்தின் பிற்பாடு சவுதி அரேபியாவானது இஸ்ரேலுடன் தனது உறவுகளை மீண்டும் வலுப்படுத்தப் போவதாக கூறியிருக்கின்றன. அதாவது ஈரான் நாட்டுக்கு எதிராக சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரகம் போன்ற நாடுகள் கூட்டு சேர உள்ளதாகவும் இது ஈரானுக்கு எதிரான பாரிய நடவடிக்கையாகவும் அமையும் என்றும் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. காசாவில் இஸ்ரேலானது மூர்க்கத்தரங்கமான வான் குண்டுவீச்சுள்ள தாக்குதலை மேற்கொண்ட பிற்பாடும் கூட இந்த அரேபிய நாடுகள் இஸ்ரேலுடன் தொடர்புகளை பேண முயற்சி செய்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளன. மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அதெல்லாம் இருக்கட்டுமாப்பா, வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ என்ன இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும் இல்ல? சரி, ஓகே, பாய். நைட் எடுக்கிறேன் என்ன? சரியா? இங்க என்னடா வாங்கி விற்கிறாராம்? என்ன இப்போ உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு? இல்ல, அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே, இப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பார். அவர் வீட்டை டிவியும் பாக்குறீங்கள, அப்ப இப்ப நான் போறேன் தானே, இப்ப வாங்கி விற்பேன். மறந்துடாதீங்க, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 00 78 00. ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபரா ஞானம் நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபரா ஞானம் டாட்மண்ட்.